ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிளேஸ் என்ன அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற ஸ்னோ சிட்டி தான். நாங்கள் போனப்போ வந்து சம்மர் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போதைக்கு போனோம். வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. இங்கே என்னென்ன இருக்குது, என்ன கேம்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஸ்னோ சிட்டி போய் ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும். நல்ல சம்மர் வந்து அப்போ நல்ல பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் வந்து சண்டே வந்து நல்ல கூட்டம் வந்துருந்துச்சு. ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கேயும் பார்த்தா பயங்கர க்யூ. நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டு, ரொம்ப லேட்டாக தான் கிளம்புனோம். லாஸ்ட் பேட்ச்சு நாங்கள் ஒரு பேட்சாக விடுவாங்க மார்னிங்லேருந்து. இது 1 o'clock தான் லாஸ்ட் பேட்ச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன், அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சுக்கு அப்புறம் விடுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் வந்து ஸ்னோ சிட்டி போனதே இல்லை எங்கேயுமே அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து 3 கேம்ஸ் வந்து சேர்த்து ஒரே பேக்கேஜாக கொடுத்தாங்க. ஆனால் உங்களுக்கு சம்மர் டைமுங்கவும் ப்ரைஸும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் வச்சுருந்தாங்க. அதனால் ஏற்கனவே போயிருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவேன். இது உள்ளே வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கும் சரி, 2 பேருமே விளையாடுற மாதிரி ஸ்லைட்ஸ் வச்சுருந்தாங்க. இக்லூலாம் இருந்துச்சு. பிரமிட்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்னோலேயே செஞ்சுருந்தாங்க. தாஜ்மஹால், பிரமிட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மாதிரி ஸ்னோ சிட்டி டிஸ்கோன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க ஒரு கொஞ்சம் டைம் கழிச்சு. ஸோ அப்போ வந்து வேணால் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம், அந்த மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு வந்து ஸ்லைடில் போகணுன்னு ஆசை. ஆனால் வந்து என்னென்னா அந்த கூலிங் அவளால் தாங்கவே முடியல. அதனால் வந்து சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாள். பாப்பாக்கு தான் ஃபஸ்ட் டைமு. தம்பி ஆனால் வந்து ஆல்ரெடி போயிருக்கான். அவன் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தான். ஆனால் இப்போ வந்து அவன் நல்லா விளையாடுறான். நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஹைதராபாத்தில் போனோம். ஆனால் அங்கே என்ன ஒன்றுனா கிட்ஸுக்கு வந்து இப்போ ரொம்ப கூலிங் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு நிற்க வைக்க முடியல அப்படின்னா வந்து வெளில தான் அழைச்சிட்டு போனோம். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உடனில் வந்து அங்கங்கே வந்து நிறைய சேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து கால் கூலிங் தாங்க முடியல அப்படின்னா. என் தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான். அவனுக்காண்டி தான் வந்து மெயினாக இங்கே அழைச்சிட்டு போனோம். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இவ்வளோ தானே ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவன் ஏறுறப்ப தான் தெரியுது. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏறி மேலே போய் நிற்கிறப்ப வந்து ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இது உள்ளே வந்து நமக்கு டைமிங் வந்து 1 hour முடிஞ்சு வெளில வந்தாச்சு. இது முடித்த பிறகு வந்து இது கூடவே வந்து இன்னும் 2 கேம்ஸ் வந்து பேக்கேஜில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து மேலே போகணும் நம்ம. அடுத்து நம்ம போகிற பிளேஸ் வந்து ஃபோட்டோஸ்காண்டியே உள்ளது. இன்ஸ்டாகிராம் மொபைல் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ளே வந்து மெயினாக உள்ள இமேஜ் எல்லாமே வந்து ரியல் கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு வந்து ரியல் எஃபெக்ட் கொடுக்கும். அதுதான் ஒன்லி வந்து ஃபோட்டோஸ்காண்டியே உள்ள பிளேஸு. இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆப் இருக்குது. அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி ரியலாக அந்த டெலிஃபோன் வந்து ரியலாக நம்ம எடுக்கிற மாதிரியான ஒரு இதுவும் அந்த ஃபேன் சுற்றுற மாதிரியும் நமக்கு வந்து அந்த வீடியோவில் தெரியும். இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. அதில் நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். நம்ம இமேஜில் பார்க்குறப்ப வந்து ஃபோட்டோஸில் பார்க்குறப்ப எல்லாம் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் போனதில்லைனா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.